இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், சுகமாக இருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அற்புதமாக ஆச்சரியமாக கர்த்தர் உங்களை நடத்துவாராக. யாத்ராமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5, 7, 9 வசனங்களை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கிறேன். எக்ஸோடஸ் சாப்டர் 1 verse number 5, 7 and 9. யோசேப்போ அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தான். யாக்கோபின் கர்ப்ப பிறப்பாகிய யாவரும் 70 பேர். 7வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்தது. 9வது வசனம். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். All the descendants of Jacob were 70 persons. Joseph was already in Egypt, but the people of Israel were fruitful and increased greatly. They multiplied and grew exceedingly strong, so that the land was filled with them. And he said to his people, behold, the people of Israel are too many and too mighty for us. கொஞ்சமாய் இருந்தவர்கள் அதிகமாய் பரவி இருந்தார்கள். ஒரு இடத்தில் இருந்தவர்கள் தேசம் முழுவதும் பரவி இருந்தார்கள். பிந்தி வந்தவர்கள் முந்தி வந்தவர்களோட தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள். ஜேக்கப் வாஸ் லேட் என்டர்ட், டேவிட் வாஸ் லேட் என்டர்ட், பால் வாஸ் லேட் என்டர்ட். ஆனால் கர்த்தர் இவருடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தேவன் செய்ய விரும்பின தம்முடைய மகத்துவமான காரியங்களை அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்தார். நாட்கள் எல்லாம் ஓடிவிட்டது, சூழ்நிலைகள் எல்லாமே எதிரடியாக இருந்தது போல தெரிகிறது. இனி என்ன நடக்கும்னு யோசிக்காதீங்க. பிந்தி வந்தவர்கள் முந்தி இருந்தவர்களுடைய தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள். ஏற்கனவே எகிப்திலே ஜனங்கள் இருக்கிறார்கள். 70 பேராய் போன யாக்கோபின் குடும்பம், வேதம் சொல்கிறது 7, 9 வசனங்களை வாசித்து பார்த்தால், இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. 9வது வசனம். இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். எவ்வளோ ஆச்சரியமான காரியத்தை தேவன் எழுதி வைக்கிறார். டேவிட் வாஸ் லேட் என்டர். 40 நாள் ஏற்கனவே அவனுடைய சகோதரர்களாக நிற்கிறார்கள். 41வது நாள் தான் போகிறான். கர்த்தர் லேட்டாக போனவனை வச்சு காரியத்தை ரொம்ப கிரேட்டாக செய்து முடிச்சிட்டார். எவ்வளோ ஆச்சரியமான தேவன். பிந்தி வந்தவர்கள் முந்தி இருந்தவர்களோட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள். நாளெல்லாம் போயிடுச்சு, காலங்கள் எல்லாம் போயிடுச்சு. ஐயோ இனி என்ன செய்ய போகிறோன்னு யோசிக்காதீங்க. உங்களை வச்சு தேவன் பெரிய காரியத்தை செய்யணும்னு நினச்சா எத்தனை பேர் இருந்தாலும் சரி, உங்களை கொண்டு கர்த்தர் கிரேட்டான காரியத்தை கர்த்தர் செய்து முடித்து விடுவார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஒரு சம்பவத்தை பியூட்டிஃபுல்லாக பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கே 27வது வசனத்தில் இருந்து நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், 30வது வசனத்தில் சொல்கிறார், நான் வருமுன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். அதற்கு அவன், நான் உமக்கு என்ன தர வேண்டும்? பிற்பாடு யாக்கோபினுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் 45வது வசனத்தில் வாசித்து பார்த்தால், இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து, முன்பு இருந்தவர்களை விட பிந்தி வந்தவர்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள், மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள். பால் வாஸ் லேட் என்டர்ட். ஆனால் சபைகளுக்கான ஒரு பெரிய ஒரு ஸ்தோத்திரம் தாக்கம் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஏற்பட்டது. அதே போல நாட்கள் போயிருக்கலாம், காலங்கள் போயிருக்கலாம். ஒரு இடத்திலிருந்தவர்கள் பல இடங்களிலே பரவி இருந்தார்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தால் ஒரு இடத்தில் அல்ல, எல்லா இடங்களிலேயும் நம்ம கர்த்தர் ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலைக்கு கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். கொஞ்சமாய் இருந்தவர்கள் பழகி இருந்தார்கள். இன்றைக்கு நீங்கள் பார்ப்பதற்கு கொஞ்சமாய் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் மிகுதியும் பழுகி ஆசீர்வதிக்கப்படக்கூடிய அளவில் உங்கள் சம்பாத்தியங்களை தேவன் உங்களை ஆசீர்வாதங்களை உங்களுடைய நன்மைகளை பெருக பண்ணி சகல ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் உங்களை பெருக பண்ணட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு காலத்தில் அவர்கள் பெருகி இருந்தது போலவே என்று பரிசுத்த ஆவியானவர் மிக ஆச்சரியமாக கர்த்தர் எழுதி வைக்கிறார். ஆகவே காலங்கள் போய்விட்டது என்று பயப்படாதிருங்கள். பிந்தி வந்தவர்கள் முந்தி இருந்தவர்களோட பெரிய தாக்கத்தை வேதாமத்தில் ஏற்படுத்தினார்கள். உங்கள் குடும்பத்தை கொண்டு, உங்கள் சபையை கொண்டு, உங்களுடைய கரங்களை கொண்டு கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வது நிச்சயம். சோர்ந்து போகாதபடிக்கு தொடர்ந்து முன்னேறுங்கள். கர்த்தருடைய கிருபை அதிகமாய் தாங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம்.
கர்த்தருடைய நன்மைகளும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களும் உடைய பிள்ளைகளோடு கூடவே இருந்து ஆச்சரியமாய் வழிநடத்தட்டும் கர்த்தாவே. கொஞ்சமாய் போனவர்கள் அதிகமாய் பெருகினார்கள். ஒரு இடத்தில் இருந்தவர்கள் பல இடங்களில் பரவி ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். பிந்தி வந்தவர்கள் முந்தி இருந்தவர்களுடைய ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள். அதே போலவே நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி சகல நன்மைகளினாலும் நிரப்பும் கர்த்தாவே. தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. God will be with you. தைரியமா இருங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமா நடத்துவார். ஆமென்.